நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நம்ம அதனை பாட்டெல்லாம் பலமாக இருக்குது. டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த உலகத்தில் நம்ம வாழ ஆரம்பித்து சில வருடங்கள் தான் இருக்குது. கரெக்டாக நான் ஹியூமன்ஸே சொல்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி, மனித இனத்துக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து ஏகப்பட்ட மிகப்பெரிய விலங்குகள் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அது வந்து இப்போ ஏகப்பட்ட விலங்குகள் வந்து இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, உலகத்தோட சர்ஃபேஸ்லேருந்தே காணாமல் போயிடுச்சு. பட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி காணாமல் போன அனிமல்ஸில் வந்து டாப் 10 நம்மளுக்கு தெரிஞ்ச பயங்கரமான அனிமல்ஸ் எது அண்ட் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட விஷுவலாகவே காமிக்க போகிறேன். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி வந்து கிரியேட்டட் இமேஜஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குல்ல, அதை தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கல்ல, இப்படி ஒரு அனிமல் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாயும் குரோக்கடைலும் ஒன்றா சேர்ந்து குழந்தைய பெற்று போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு அனிமல் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இல்லை டைனோசரை பற்றியோ இல்லை வந்து நம்ம மெமோத்தை பற்றியோ பேச போகிறதில்ல, அதெல்லாம் சினிமாவில் காமிச்சிட்டாங்க. சினிமாலையும் காமிக்காமல் நினச்சி கூட கிராஃபிக்ஸ்னால் இன்றைக்கு வரைக்கும் ஈஸியாக ஒரு சினிமாவில் உருவாக்க முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான அனிமல்ஸ்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த மோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். என் முன்னாடி வந்து நான் என்ன பார்த்துட்ருக்கேங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோலேயே வந்து இந்த கார்னரில் பார்க்க முடியும். ஸோ என் கை இங்கே போகுது பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் ஸ்விட்ச் பண்ணி இப்படியும் நம்ம பேசலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிற டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிற அனிமல்ஸ்லேயே வந்து எந்த அனிமல் வந்து உங்களோட பெட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்ல போகிறீங்க. அதாவது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராகனை ஓட்டுவாங்க, ஹாரி பாட்டரில் தொடர்பு கட்டையை ஓட்டுவாங்க, அதே மாதிரி நம்ம சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அனிமல்ஸ் வச்சுருக்கோம். அந்த மாதிரி நான் சொல்ல போகிற விஷயங்களில் வந்து எந்த ஒரு அனிமல் உங்களோட பெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் முதல்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம இந்த ஒரு பயங்கரமான ஒரு அனிமல்ல இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஒரு அனிமலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேரெல்லாம் வந்து நம்மளால் சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா சேர்ந்தே வாசிங்க பார்ப்போம். கேப்ரோசாக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுற, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன், இந்த ஒரு அனிமல் தான். ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இது எல்லாமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகோ தான். எத்தனை மில்லியன் போனோன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதுக்குள்ளே போவேனா. பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு முதலையோட பாடி மொத்தமாக, பட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாயோட ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாடர்ன் டேல இருக்கிற ஒரு டாபர்மேன் ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அனிமல் பார்க்குறதுக்கு வந்து முதல்ல மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அனிமல் வந்து உலகத்தில் இருந்தப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பயங்கரமான ஒரு ஹண்டர்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஊருக்குள்ளே இந்த கடல் பகுதியில், இல்லை ரிவர் சைடு, கடல் கிடையாது பட் ரிவர் சைடு வந்து இதோட டாமினேஷன் வந்து பயங்கரமாக இருந்த ஒரு காலகட்டம்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்தால் நிறைய அனிமல்ஸுக்கும் ஃபைட்டு. இது வந்து அந்த காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்த ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனிமல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸோ மெக்லடான். ஸோ மெக்லடான் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு மெக்லடான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஷார்க்கு. இந்த மெக்லடானோட சைஸ், இது வந்து ஒரு கிராஃபிக்கலி கிரியேட்டட் இமேஜ் தான். அஃப்கோர்ஸ் மெக்லடான் வந்து இப்போ உலகத்தில் இல்லை அண்ட் யாருமே வந்து பீச் கிட்ட போய் பார்க்க முடியாது. பட் சப்போஸ் ஒரு மெக்லடான் வந்து கரை ஒதுங்குச்சுனால் இவ்வளோ பெரிய ஒரு மீன் கிடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வாழ்ந்த காலகட்டத்திலையாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதாக இருக்கட்டும், மிகப்பெரிய கடல் வாழ் உயிரினம் இதுதான் சொல்கிறாங்க, விச் வாஸ் அ ஹண்டர். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ பெரிய இந்த மெக்லடான் இருக்குல்ல, இந்த மெக்லடானோட ஒரு பல்லோட சைஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் க்ரோன் மேன் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு பல்லோட சைஸ்க்கு இருந்தான்னா இந்த அனிமல் வந்து எவ்வளோ பெருசு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இட் இஸ் அ ஃபெரோஷியஸ் ஹண்டர்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு பர்டிகுலர் ஷார்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற மூணாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண்ட்ரோசாரஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அனிமல். ஆண்ட்ரோசாரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமல் வந்து பார்க்குறது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஓநாய் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஓநாய் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து மாடர்ன் டேல இருக்கிற ஷீப்ஸ் அண்ட் கோட் இருக்குல்ல, அதுக்கு வந்து இது மோர் ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல் வந்து கையில் எது கிடைக்குதோ அதெல்லாம் அடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் அனிமல்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு மீட் ஈட்டர் தான். இப்படி இருக்கிற இந்த ஒரு அனிமல் இருந்துக்கிட்டு இன்றைக்கி இதோட டிசெண்டன்ஸ், இதோட வம்சாவளியில் வந்தவங்க ஒரு கோட் இல்லை ஒரு ஷீப் மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம அதை அடித்து சாப்பிட்றோன்னு நினைக்கிறதுக்கு வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். கரெக்டாக? எனிவே, நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற நாலாவது அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து பல்மோனோஸ்காரோபியஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பேர் தான். ஸ்கார்பியஸுங்கிற பேர்லேருந்தே தெரியும், இது வந்து ஒரு மெகா சைஸ்
ஸ்கார்பியன் பேசிக்காக. அண்ட் இதோட சைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet to 2 feet இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என் கை ப்ரொப்போர்ஷன் வச்சு பார்த்தோன்னா, எங்கள் அந்த ஜூம் அவுட்டு ஸோ என் கை ப்ரொப்போர்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பாதி ஆம்லேருந்து அந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு ஸ்கார்பியன் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இது அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 feet இருக்கும்ல இருக்கும். ஸோ அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியன் கேட்டகரியில் இருந்தது தான், பட் இதுவுமே வந்து ஒரு மெகா சைஸில் இருந்திருக்கு. எவல்யூஷனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் இஸ் நாட் பேசிக்கலி எவல்யூஷனரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வரலாற்றை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அனிமலாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இந்த ஸ்கார்பியனாக இருக்கட்டும், இந்த ஸ்கார்பியனாக இருக்கட்டும், இது வாழ்ந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா தட்டாம்பூச்சி பெருசாக இருந்திருக்கு, சென்டிபீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய எல்லாமே வந்து எனக்கு சின்னதாக இருக்கலாம். வந்து இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இன்செக்ட் கேட்டகரியில் வர அனிமல்ஸ்லாம் பெருசாக இருந்தப்போ அதுவுமே வந்து பெருசாக இருந்திருக்கு. பட் வரலாற்றில் வந்து இந்த எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கிறது வந்து முதல்ல அழிஞ்சு போயிடுது. ஸோ பேசிக்காக வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறது தான் சர்வைவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்ததுக்குள்ளே போக போகிறோம். மேன், ஸ்கார்பியன்ஸ் பிடிக்காதவங்களுக்கு உண்மையிலே இது பேட் நியூஸ் தாங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டு உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை வீட்டுக்குள்ளே வந்து சமைச்சிட்டு இருக்கப்போ இப்போ கரப்பாம்பூச்சிலாம் வருது இல்லை, பாத்ரூமில் கிச்சனில் இந்த மாதிரி ஒரு தேல் சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். பட் த நெக்ஸ்ட் இன் த லிஸ்ட் இஸ் டைட்டானோபோவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஸ்னேக். இது வந்து த மோஸ்ட் ஜயண்ட் ஸ்னேக் டு ஹாவ் எவர் லிவ்ட் ஆன் பிளானட் எர்த்துன்னு கூட சொல்லலாம். உலகத்தில் வாழ்ந்ததிலே மிகப்பெரிய பாம்பு வெரைட்டி இதுதான். இந்த டைட்டான்போவா அப்படிங்கிற ஸ்னேக் வந்து எப்படி சாப்பிடும் அதோட இறைச்சியான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல பேசிக்காக எல்லாமே பெரிய அனிமல்ஸாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸை வந்து அப்படியே வந்து சுற்றிடுமா, அப்படியே சுருக்கி அதை வந்து நசுக்கி கொன்று அதுக்கப்புறம் வந்து ஸ்வாலோ பண்ணிவிடும்னு சொல்கிறாங்க. ஹைட்டு லென்த்துங்கிறது வந்து இங்கே இருக்கிற எல்லாமே இருக்குது. பட் பாம்பு மோர் தென் 1000 கிலோஸ்னு சொல்கிறாங்க. ஒரு டன்னுக்கு பாம்பு இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யானையோட வெயிட்டுக்கு பாம்பு இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இது எவ்வளோ பெருசு இருந்திருக்கும், நீளமாக இப்படியே எவ்வளோ தூரம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் 6வதாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமலையுமே வந்து நம்ம நிறைய பேர் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இதோட பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரோசார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது பேசிக்காக டைனோசார் பேர் மாதிரி இருந்தாலும் இட்ஸ் நாட் ஆக்சுவலி அண்ட் டைனோசார். இது வந்து பெட்ரோசார் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்கிற பறவைகள் தான். ஸோ வானத்தில் வந்து பறக்கிற ஒரு பறவை கேட்டகரியில் தான் இது வரும். பட் இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜிராஃபோட ஹைட் இருக்கும். இன்றைக்கி மாடர்ன் டே ஒட்டகச்சிவங்கி எவ்வளோ பெரிய ஹைட், ஒட்டகச்சிவங்கி ஆமாம் ஒட்டகச்சிவங்கிக்கும் ஒட்டகக்கும் எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஷன் வரும். எனிவே ஒட்டகச்சிவங்கி வந்து எவ்வளோ பெரிய ஹைட்டு, ஜிராஃப் பேசிக்காக எவ்வளோ பெரிய ஹைட்டு. இந்த பெட்ரோசார் அப்படின்னு சொல்லப்படுற ஜிராஃப் சைஸ்க்கு ஒரு பறவை இருந்தால் பேசிக்காக எப்படி இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச எனக்கு மிகப்பெரிய பேர்டுன்னு நம்ம எதை சொல்கிறோம், ஆஸ்ட்ரிச்சை சொல்கிறோம்னு நினைக்கிறேன். ஜிராஃப் சைஸ்க்கு ஒரு பேர்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற 7வது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஒவ்வொன்றும். எஸ், எனக்கும் தெரியும். இந்த வீடியோ ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இப்படி இல்லாமல் இருந்திருக்கும்னு யோசிச்சு பேசிக்காக ரியாக்டிங் டு திஸ், இதை பார்க்குறப்போ வந்து என்னடா இப்படிலாம் இருக்குங்கிற மூடில் தான் இருந்தேன். எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்து 7வது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஜுராசிக் பார்க் சீன் எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஜுராசிக் பார்க்கில் ரீக்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் அனிமலை பற்றி தான் சொல்கிறேன். இதோட பேர் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மொசாசோரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொசாசோரஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். யாராவது வந்து இந்த சயின்டிஸ்ட் இருந்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜுராசிக் பார்க்லேருந்து எடுக்கப்பட்ட சீன் அதில் பாருங்கள், ஒரு ஷார்க்கை தொங்க விட்டுருக்காங்க. அதோட வாய் வந்து எவ்வளோ பெருசு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த அது பேர் என்ன மொனாசோரஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கடல்வாழ் உயிரினம் வந்து ஒரு பைட்டில் ஒரே கடியில் இன்றைக்கி மாடர்ன் டேயில் இருக்கிற ஒரு போட்டை சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. ஒரே கடி தான், ஒரு போட்டை வந்து இதோட வாய்க்குள்ளே ஒரே கடியில் தள்ளுற அளவுக்கு இதோட வாய் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வாழ்ந்துருந்தேன், இந்த கப்பல்கள்லாம் போகிறதே எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதுதான் இருந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பிளாட்டிபெல்டான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் அனிமல். இது வந்து எலிஃபெண்ட்டோட ஆன்சிஸ்டர்ஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக் எலிஃபெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது சைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எலிஃபெண்ட் தான் பேசிக்காக. ஆனால் இதோட வாயை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டே எலிஃபெண்ட்டுக்கெல்லாம் வந்து தும்பிக்கை தானே இருக்குது. பட் இதுக்கு தும்பிக்கை இல்லை பாருங்கள். ஸோ பேசிக்காக ட்ரங்க் தான். ஆனால் அந்த ட்ரங்க் வந்து ஒரு வாய் மாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலே வந்து அது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே 2 பல்லு வேறு இருக்குது. பேசிக்காக இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யானைகள் வந்து இந்த இதுலேயே ஒரு பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த நதி ஓரத்தில் இருக்குது. நதி ஓரத்தில் இருக்கிறப்போ அந்த நதி ஓரத்தில் இருக்கிற
சின்ன சின்ன தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே பல்கில் எடுத்து வாயில் போட்டுருது. மரத்தோட பார்க் இருக்குல்ல, மரத்தோட பார்க்கை வந்து இப்படி தூக்குச்சுன்னா வாய்க்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே ஒரே கல்ப்பில் உள்ளே ஏற்றுறதுக்கு பேசிக்காக இட் வாஸ் லைக் மெகா ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் எலிஃபெண்ட் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து ப்ராபப்ளி இதை தான் பெட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து இது வந்து ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா இன்றைக்குமே வந்து இந்த அனிமல் வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஐ கேன் ரிலேட் மோர் டு இட். ஸோ ப்ராபப்ளி நான் இதை தான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வந்து நம்ம லாஸ்ட் 2க்குள்ளே போக போகிறோம். 9வது எது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கால்டு யோபாசேலியஸ். என்ன பேர் எப்படி இந்த இப்போ மங்கி டாங்கி மாதிரி பேர் வச்சா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். யோபால்சேலியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் அனிமல். ஸோ இதோட வெயிட் என்ன அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 kgs எல்லாம் வந்து இது தட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி மெகா சைஸ் அனிமல். இது வந்து இன்றைக்கி மாடர்ன் டே ரைனோசரஸோட ரிலேட்டான ஒரு பர்டிகுலர் அனிமல்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஹைட்டை பாருங்கள், மனுஷனை விட பெருசாக இருக்குது. மனுஷன் வந்து ஒரு 180 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வளர்ந்தானா, இது அதை விட பெருசாக வந்து 200 எல்லாம் தாண்டி போயிட்டுருக்குது. அண்ட் இந்த அனிமலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட முகம் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4 ஹார்ன் இருக்குது. அந்த 4 ஹார்னுமே பார்த்தீங்கன்னா ஆனால் ஸ்கின்னுக்குள்ளே இருக்குது. இந்த ஜிராஃபை பார்த்தீங்கன்னா இருக்கும் தெரியுமா, ஹார்ன் இருக்கும் பட் அது ஸ்கின்னுக்குள்ளே இருக்கும். ஜிராஃப் நான் நேரில் பார்த்ததில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் வந்து அதே மோடில் தான் இருக்குது. உத்து பார்த்தோன்னா இதில் 4 கொம்பு இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே பாருங்களேன், 1 2 3 4, முன்னாடி 2 இருக்குது பாருங்கள், 5 6, அப்புறம் 2 பல்லு வேறு இருக்குது. இட்ஸ் கிரேசி என்ன மாதிரிலாம் உலகத்தில் இருந்திருக்கு பாருங்கள். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் அனிமல், இட்ஸ் கோயிங் டு பி a சர்ப்ரைஸ். ஏன்னா நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் எனிவே நான் அடுத்து போய் பார்க்குறேன், கண்டுபிடிங்க. யோசிப்பீங்க என்ன மாதிரி மனுஷனை காமிக்கிற அப்படின்னு. வெல், நம்ம இந்த கேட்டகரியில் இருக்கோம், ஓகேவா, ஹோமோ சேப்பியன்ஸ். பட் நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி அதுக்கப்புறம் எவல்யூஷன், மாடர்ன் மேன் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஹோமோ சேப்பியன்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் இனம். நம்மளை மாதிரியே வந்து ஏகப்பட்ட இனங்கள் இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ ஹபிலிஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இனம் இருக்குது. ஹோமோ எரெக்ஸ்டர் அப்படின்னு, ஹோமோ எரெக்டஸ், எத்தனையோ இனங்கள் ஆஃப் மனிதர்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து இப்போ சர்வைவ் ஆகி ஹோமோ சேப்பியன்ஸ் மட்டும் நம்ம இருந்துகிட்ருக்கோம். பேசிக்காக மழை பெஞ்சாலே எங்கள் ஊரில் பவர் கட் ஆகிடுது. ஸோ பவர் கட் ஆனால தான் நான் வேர்க்க விறுவிறுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பேசியிருக்கேன். பட் எனிவே மெயினான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிச்ச 10 ஸ்பீசிஸில் 10 அழிந்து போன எக்ஸ்டின்ட்டான ஸ்பீசிஸில் எந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு பெட்டாக வைக்க ஆசையாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு இது மட்டும் இந்த உலகத்தில் இருந்துட வேணாம்ப்பா, இதை பார்த்தா பயமாக இருக்குன்னு எதை நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கேர்ள் சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல். சேஸ் டேக்கர். பாய். சியர்ஸ்.